டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு 36 டேஸில் எப்படி நம்ம குரூப் 4 பாஸ் பண்ண முடியும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்னும் நம்மளுக்கான டேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 36 நாள் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு டைம் ரொம்ப முக்கியங்க லைஃப்பில். அப்படி இருக்கிறப்ப டைமை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அந்த 36 டேஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். உங்கள் மைண்டில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. 36 டேஸில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறீங்க அப்படின்னா, அதுக்காக நம்ம ரொம்ப கடினமாக உழைக்கணும். கண்டிப்பாக நம்ம இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். எப்படி சார் இந்த 36 டேஸில் எப்படி சார் வெற்றி பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறீங்க. இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா 50%, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதேமாரி ஜிஎஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 50%. இப்போ டெய்லி நீங்கள் மார்னிங் ஜிஎஸ் படிக்கலாம், இல்லை ஈவினிங் தமிழ் படிக்கலாம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு 50% தமிழ் படிக்கணும், 50% ஜிஎஸ் படிக்கணும், ஒரு 25% நம்ம மேக்ஸ் பார்க்கணும். அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் டிஎன்பிசியில் நீங்கள் வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். தமிழை அப்போ எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழில் 50% படிக்கிறீங்க. அதை எதெல்லாம் படிக்கணும்? ஃபஸ்ட்டு புக் பேக்கை முடிக்கணுங்க. 6th to 12th வரைக்கும் உள்ள புக் பேக்கை ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இலக்கணமும் முடிச்சிடணும். நீங்கள் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, படிக்கிறப்பயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து பாருங்கள். யூடியூப்ஸ்லேயே நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது, நிறையா சேனல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் போடுறாங்க. நான் சாஸ்தா அகாடமி நான் இது பண்ணுறேங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸு நல்லா பார்த்துங்க. நீங்கள் புக் பேக்கோட இப்போ இலக்கணத்துலலாம் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அவுட் ஆஃபில் தான் கேட்குறாங்க. நீங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா 2005 அந்த பதிப்பில் உள்ள புக்ஸை பாருங்கள் இலக்கணத்துக்கு. மற்றபடி கொஸ்டின்ஸ்க்கெலாம் உள்ளது நீங்கள் நார்மலாக உள்ள நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் கரண்ட்டில் உள்ள புக் பார்த்தாலே போதுங்க. இலக்கணத்துக்கு மட்டும் 2005 எடிஷன் புக்ஸு பாருங்கள், இது கன்ஃபார்ம் தமிழுக்கு. அடுத்து பாருங்கள், டெய்லி நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும்? இந்த டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் 4 இந்த வருஷம் பாஸ் பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ நேரம் இதுக்காக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் படித்தாகணும், கன்ஃபார்ம் படித்தாகணும். நீங்கள் அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திரிக்கணும்? நீங்கள் ஒரு 4 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிடணுங்க ஸ்டடீஸை. மார்னிங் 4 o'clockலாம் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதேமாரி ஈவினிங் நைட்டு 11 மணி வரைக்கும் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் இந்த 36 டேஸில் பாஸ் பண்ண முடியும். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க, ஒரு 30% ஒரு 50% முடிச்சுட்டு இப்போ ரிவிஷனில் இருப்பாங்க. நம்ம இப்போ தான் நியூவாக ஆஸ்பிரண்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அப்போ எதெல்லாம் சார் படிக்கலாம்? அப்போ எப்படி படிக்கலாம்? ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி படிக்கலாம்? எப்படி இந்த 36 நாளில் இந்த டாப்பிக்கை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சயின்ஸ் சொல்கிறேன். இப்போ யூனிட் 1 சயின்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. மொத்தம் 26 டாபிக் இருக்குது சயின்ஸில். அந்த 26 டாப்பிக்கும் 6th to 12th வரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 சப்ஜெக்ட் இருக்குதுங்க. அந்த 95 சப்ஜெக்டில் ஈஸியான சப்ஜெக்ட்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடிச்சிடணும். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்டை படித்து முடிச்சிடணுங்க. அப்படி படிச்சிங்கன்னா 31 டேஸ் இருக்கும் நமக்கு. 31 டேஸில் சயின்ஸை முடிச்சிடலாம். சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துங்க. ஏன்னா சயின்ஸில் கண்டிப்பாக எப்படியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் சயின்ஸில் ஒன்று வரும், கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் நமக்கு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதை எப்படி படிக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் இதில் 10 டாபிக் இருக்குது. 10 டாப்பிக்கில் 6th to 12th 20 சப்ஜெக்ட் இருக்குதுங்க. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 20 சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுன்னு படிச்சிங்கன்னா 10 நாள்லேயே இதை முடிச்சிடலாம். அப்போ 10 நாளில் நீங்கள் ஜாகிரஃபியை முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு டேஸும் அதிகமாக இருக்கும். ஜாகிரஃபியை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு படித்ததை திரும்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறையாவே டேஸ் இருக்குது. ஒரு 25 டேஸ்க்கு இருக்குது உங்களுக்கு. அதை டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இனிமேல் பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்றேன், அதில் போய்ட்டு பார்த்துங்க. அடுத்து 2வது எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி யூனிட் 3ல் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. இதில் எத்தனை டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா 7 டாபிக் இருக்குது. அதில் 7 டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
முகலாயர்ஸில் பார்த்துங்க, முகலாயர்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019லேருந்து இப்போ 2024 வரைக்கும் நடந்த எல்லா தேர்வில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாங்க. அதில் மொத்தம் ஹிஸ்ட்ரியில் 7 டாபிக் இருக்குது. 7 டாப்பிக்கில் 22 சப்ஜெக்ட் இருக்குது 6th to 12th. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னு படிச்சிங்கன்னா 11 நாளில் ஹிஸ்ட்ரியை முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து 9 டாபிக் இருக்குதுங்க. 9 டாபிக் 6th to 12th 28 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 28 சப்ஜெக்ட்டையும் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டு அப்படின்னு படிச்சிங்கன்னா 14 டேஸில் முடிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் 3 சப்ஜெக்ட்னு படிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 8 ஒரு 6 நாள்லேயே 5 நாள்லேயே முடிச்சிடலாம். நீங்கள் ஐஎன்எம்லாம் பெரிய விஷயமே இல்லை. முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி படித்தது ஒன்ஸ் ரிவிஷன் போட்டுட்டு டெஸ்டிங் போட்டிங்கனாலே முடிச்சிடுச்சுங்க. அடுத்த டாபிக் பாருங்கள். அடுத்து இந்தியன் பாலிட்டி. நீங்கள் இந்தியன் பாலிட்டிக்கே அதிகமாக முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியன் பாலிட்டியில் இந்த முகவுரை பற்றியான கேள்விகள் அதிகமாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் முகவுரையே அதில் உள்ள இயர்ஸ் பார்த்துங்க. இயர்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. திட்டக்குழு, நிதி ஆயோக்கு, இதை பற்றிலாம் நீங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னு படிச்சிங்கன்னா 23 டேஸில் 45 சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அப்போ எக்கனாமிக்கில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸில் இதான் அதிகமான கொஸ்டின்ஸு. 20 மார்க்குங்க. உங்களுக்கு 20 கொஸ்டின் போடுங்க. 20ல் 15 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்தாகணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 டாபிக் இருக்குது. 15 டாப்பிக்கு 2 டாபிக் படிக்கிறோம். அப்போ 29 சப்ஜெக்டை 15 நாளில் நம்மளால முடிச்சிட முடியும். யூனிட் 5ல் அட்மினிஸ்ட்ரேஷனு. அதில் வந்து 7 டாபிக் இருக்குது. 7 டாப்பிக்கு ஒரு 16 சப்ஜெக்ட்டு 6th to 12th 16 இது இருக்குது. அதில் இன்னும் யூனிட் 5ல் அட்மினிஸ்ட்ரேஷனு ஆகணும். இதில் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா 8 நாளில் எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சிடலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள், இதெல்லாம் வந்து திருக்குறளில் வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள திருக்குறள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாகணும். பார்த்தீங்கன்னா இதில் திருக்குறள் தொடர்பான கேள்விகள் தான் அதிகமாக வரும் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில். 11 டாபிக் இருக்குது. 35 சப்ஜெக்ட்டு 11 டாப்பிக்கில் 35 சப்ஜெக்டை நீங்கள் 2 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா 18 டேஸில் முடிச்சிடலாம். அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 2ஆக பிரிச்சுடுங்க. ஒரு நாளைக்கு இப்போ மேக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மேக்ஸ் பார்க்குறீங்க. இப்போ HCF, LCM எடுக்கிறீங்கன்னா வச்சுங்களேன், அதை 3 நாள் பாருங்கள். அந்த இதை 3 நாளில் எல்லாத்தையும் முடிக்க பாருங்கள். அதேமாரி அடுத்த 3 நாள் என்ன பண்ணணும்னா ரீசனிங்கில் வச்சுக்கணும். இப்படி மாறி மாறி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த 36 டேஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆன மாதிரி ஆகும். ப்ராக்டிஸும் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுவும் பண்ணிடலாங்க. மேக்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துடலாம். இதை பண்ணிங்கனாலே போதும். TNPSC 2025 தேர்வில் நமக்கான வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக வந்து உங்களோட கடின உழைப்பு நம்ம அடுத்த வருஷம் ஒரு அரசு அதிகாரியாக நம்மளை உருவாக்கும்.